ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா இருக்கிற நிலைபதி ஹில்ஸ் தான் போகிறோம். இந்த டைம் சோலோ ரைடு கிடையாது, ஆஸ் அ குரூப் ரைடு. நம்ம கூட இன்னும் 4 ரைடர் வராங்க. வாங்க அப்படியே பார்க்கலாம். நம்ம ஒரு டோலுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம், ஒரு டீ ஸ்டாப் எடுத்துக்கலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த ரைடு. இந்த ரைடில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பேர் போகிறோம். ஃப்ரண்ட்டில் போகிறாப்புல இல்லை சோலோ கை, அப்புறம் நம்ம டாமியில் 2 பேர், நமக்கு பின்னாடி அப்பாச்சி வருது, அது 2 பேர். கரெக்டாக இப்போ டைம் எனக்கு தெரிஞ்சு 7 ஆகுதுங்க. 6 மணிக்கு பிளான் பண்ணோம் ரைட் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு. 1 hour டிலே ஆயிடுச்சு. நான் தான் டிலே பண்ணிட்டேன். பாய்ஸும் சீக்கிரம் வந்துட்டாங்க. இப்போ கரெக்டாக அவினாஷ் ரோட்டில் இருக்கோங்க. இங்கே நம்ம உக்கடம் போயிட்டு அங்கேருந்து நம்ம ஹைவே கனெக்ட் பண்ணணும். நம்ம இப்போ உக்கடம் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ரைட் சைடில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா கோவை லேக்கு. நம்ம இதிலேயே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. இந்த அவுட்டர் ரிங் ரோட் மோஸ்ட்லி எல்லா ரயிலையுமே பார்த்துருப்பீங்க. ஏன்னா இது வழியாக தான் நம்ம அந்த ஹைவேக்கே போக முடியும். பொள்ளாச்சி போகிறதுனாலும் சரி, இல்லை நம்ம பாலக்காடு, அங்கே எங்கே போனாலும் இந்த ரூட்டில் போய் தான் நம்ம ஹைவே கனெக்ட் பண்ண போவோம். இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா குடியாமுத்தூரில் இருக்கோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் இருக்குது நம்ம ஹைவேக்கு. இந்த ரயிலில் நிறையா பிளான் பண்ணியிருக்கோங்க. இது கேரளாவில் நிறையா ஃபுட்டு சாப்பிட்லாம், நிறையா ஸ்பாட் போகலாம், இப்போ டோல் ஷாப் போய் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம், அப்படின்னு நிறையா பிளான் இருக்குது. பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. நல்லா தான் போயிடுச்சு ரோடு. மேலே பாருங்கள், ட்ரெயின் போயிட்டுருக்கு. பிரிட்ஜ் ஒர்க்னால டேக் டைவர்ஷன் ஆயிடுச்சுங்க. நம்ம உள்ளே இப்போ ஸ்ட்ரீட் ரோடுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இதுக்குள்ளே போய் நம்ம அகெயின் நம்ம அந்த ஹைவே வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுவே ஒரு குட்டி ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்குது. நம்ம கேரளா போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது நமக்கு. அரே பாய். நல்ல வேலைங்க, இதில் டிராஃபிக் இல்லை. இங்கே தாங்க அந்த ரோடு ஒர்க் போயிட்டுருக்கு லெஃப்ட் சைடில். அதனால தான் நம்ம சுற்றி வரோம். நம்ம இதில் இன்னும் கொஞ்சம் தூரம் ஃப்ரண்ட்டில் போனோன்னா நம்மளுக்கு அந்த ஹைவே வந்துடுங்க, சேலம் டு கொச்சி ஹைவே. அவ்வளோதான். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மதுக்கரைக்கு முன்னாடி இருக்கும். நம்ம இதில் ரைட் எடுத்து போயிட்டே இருக்க வேண்டாங்க தான் அந்த ஹைவே, சேலம் டு கொச்சி ஹைவே. ஹேய் அடப்பாவி, எப்படி போகிறான் பார்த்தீங்கன்னா அவன். இன்னும் கீரல் போட்டிருப்பான். அங்கே பாருங்கள், ஆப்போசிட்டில் பயங்கரமாக இருக்குது அந்த ஹில் வியூ. இப்போ தாங்க இந்த ரோட்டில் டே டைம் ரைட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் நைட் டைம் தான் ரைட் பண்ணியிருப்போம். அதில் நல்லாயிருக்கு. கரெக்டாக இப்போது வாளையார் செக் போஸ்ட் வந்துட்டோம். நம்ம வாளையார் செக் போஸ்ட் தாண்டிட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஃபிஷியலாக கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆயிடலாங்க. லெஃப்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேரளா பஸ்லாம் இருக்கும். அவ்வளோதான். இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு கேரளா வைப் ஸ்டார்ட் ஆகுது. ரோட்லேருந்து அங்கங்கே இருக்கிற ஃபுட் ஸ்பாட்டு எல்லாமே நம்மளுக்கு கேரளா தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னா நம்மளுக்கு டோல் வந்துடும். டோலுக்கு அப்புறம் நம்ம ஒரு டீ ஸ்டாப் எடுக்கணும். ஏன்னா பாய்ஸ்லாம் யாருமே காலையில் சாப்பிடல, அப்படியே கிளம்பிட்டானுங்க. போயிட்டு எல்லாருக்குமே ஒரு டீ, காஃபி, ஜூஸ்லாம் ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரைடை அப்படியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாங்க. பிரேக்ஃபாஸ்ட்லாம் போகிறவெல்லாம் பார்த்துக்கலாம். இன்னும் கேரளாக்குள்ளே போகும்போது பார்த்துக்கலாம். பாலக்காடு தாண்டி அங்கங்கே ஸ்பீட் கேமரா இருக்குங்க. ஸ்பீட் கேமரா இருக்கிற பிளேஸில் மட்டும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடுங்க. 70 to 80 வர மாதிரி. ஏன்னா நம்ம ட்ரிப்பே பட்ஜெட்டில் போயிட்டுருப்போம். இது வேறு இந்த கவுசி குறுக்கா வந்த மாதிரி ஆயிரும். ஃபைன் வந்துச்சுன்னா அவ்வளோதான். எனக்கு 1000 rupees சம்திங் நினைக்கிறேன். ஸ்பீடுக்கு ஃபைனு. பார்த்து கேர்ஃபுல்லாகவே போங்க. இதாங்க நம்ம ரைடில் ஃபஸ்ட்டு டோலு. நமக்கு முன்னாடி போகிறவனை நிப்பாட்டணுமே. வாரம் கிராஸ் பண்ணி பறந்து போயிட்டுருக்கான். நிப்பாட்ட சொன்னேன், டோல் வந்துச்சுன்னா ஒரு டீ ஸ்டாப் எடுக்கலான்னு. வாங்க, அவனை ஓவர்டேக் பண்ணி நிப்பாட்டணும். இவனை பிடிக்கிறதே பெரிய டாஸ்காக இருக்கும் போல நமக்கு. போயிட்டான். ஒரு அழுத்திட்டான்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக அவனை பிடிச்சாச்சுங்க. நம்மளுக்கு முன்னாடி ஒரு டீ ஸ்டாப் இருக்குது, அங்கே நிப்பாட்ட சொல்லிட்டேன். ஃபைனலாக நம்ம டீ ஸ்டாப் வந்துட்டோங்க. எல்லா பைக்கும் வந்துருச்சு. அப்பாச்சி, நம்ம டாமி, நம்ம தண்டர் பேர்ட். அவ்வளோதான். நம்ம இங்கேருந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எடுத்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டாப் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி எங்கன்னா பாலக்காடு தாண்டி
நம்ம ஹில் ஏறதுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி நம்ம எங்கேயாவது எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். பரவாயில்ல, பார்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. அகெயின் நம்ம ஹைவேல ஏறியாச்சு. மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கேமரா வரும்போது மட்டும் ஒரு 70 to 80 மெயின்டைன் பண்ணிடுங்க. எப்போது எப்படி குறுக்க வந்துட்டுருக்காங்கன்னு நம்ம என்ன நினைப்போம்னா ரைட் அண்ட் லெஃப்ட் ஃபென்ஸ் இருக்குன்னு நினச்சி போயிட்டுருப்போம். ரொம்ப சேஃபாக போகணுங்க ரோட்டில், ஹைவேல. ஃபைனலாக பாலக்காடு வந்துட்டோம். நம்ம ரைட்டில் போனோன்னா பாலக்காடு டவுன் போகிற மாதிரி இருக்கும். நம்ம லெஃப்ட்லேயே சேம் ஹைவேலே போயிட்டே இருக்க வேண்டியதான். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு யூட்டர்ன் காமிக்குது மேப்பில். அங்கே யூட்டர்ன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கேரளாவோட ரோடு நம்ம கனெக்ட் பண்ணிடுவோங்க. கேரளா ரோடு சூப்பராக தான் இருக்கும். நல்ல ஒரு அப்படியே வளைஞ்சு போகிற மாதிரி இருக்கும். ஜாலியாக இருக்கும் போகிறதுக்கு. நம்ம இப்போ ஹைவேலேருந்து கீழே இறங்கிட்டோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ரைடில் 2வது ஆஃப் ரோடு. ஆஃப் ரோடு அங்கே நம்ம ஹைவே கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை அடுத்து இன்னும் இந்த ரைடில் என்னெல்லாம் காத்துட்ருக்குன்னு தெரியலையே. அவ்வளோதாங்க. எனக்கு தெரிஞ்சு இதிலே ஒரு 1 கிலோமீட்டர் போகணுன்னு நினைக்கிறேன். போயிட்டோம் அப்படின்னா ரோடு ரைட்டில் டேர்ன் ஆகுது. லெஃப்டில் போனோன்னா பாலக்காடு போகிற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ ரைட்டில் போயிடணும். ரைட்டில் போனோன்னா கிலோமீட்ரு எக்ஸாக்டாக தெரில, ஆனால் கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தோம்னா நம்ம நெல்லியும் போயிருந்தாங்க. ஓகே, நம்ம மெயின் ரோடு ரீச் ஆகிட்டோம். பார்த்து கிராஸ் பண்ணணுங்க, இல்லாட்டி அவ்வளோதான், ஆர்ஐபி போட்டுருவாங்க நமக்கு. ஓகே, நம்ம ரோடை கிராஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்ம அஃபீஷியலாக கேரளா என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ ஒரு ஊருக்கு வந்திருக்கோங்க. எனக்கு பாலக்காடு தாண்டினக்கப்புறம் இது ஒரு பெரிய ஊராக இருக்குது, கொடுவாயூர். இந்த ரோடு தான் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிலேருந்து வர ரோடு. சப்போஸ் பொள்ளாச்சிலேருந்து வரீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு தான் வருவீங்க நெல்லியம்பதி வர்றதுக்கு. குருவாயூரில் கொடுவாயூர் நல்லாயிருக்கு. இப்போ தான் ஒரு இன்னும் நம்மளுக்கு நல்ல ஒரு கேரளா வைப் வருது. ஸ்ட்ரெயிட்டில் பாருங்களேன், ஏதோ அந்த வீடே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் ஓட்டு வீடா இல்லை? ஆமாம், நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி மார்னிங் இந்த மாதிரி ஊருக்குள்ள நம்ம ரைட் பண்ணுறதே நல்லாயிருக்கு. ரொம்பலாம் கசகசன்னு டிராஃபிக் இல்லாமல் நம்ம பாடு ஜாலியாக போயிட்டுருக்கலாம். லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்தீங்கன்னா நல்லா வயல்வெளிகள்லாம் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கொடுவாயூர்லேருந்து நம்ம நெல்லியம்பதி போயிட்டுருக்கோம். ஆனால் பெருசாக டிராஃபிக் இல்லை, மேனேஜபிள் தான். அவ்வளோதாங்க. அடுத்து நம்மளால் பறந்துட்டான். இப்போ அவனை எங்கேயாவது டேர்ன் வருது அப்படின்னா அவனை நம்ம ஓவர்டேக் பண்ணி நிப்பாட்டணும். வேகமாக போகிறானே. அங்கங்கே குறுக்க வந்துடுவாங்க, பார்த்து போகணும். ஹைவேல கூட போயிடலாம் போல், இதில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். இது கொடுவாயூருக்கு அப்புறம் ஏதோ ஒரு சின்ன வில்லேஜ் வருது. அவன் அந்த சின்ன கேப்பில் போயிட்டான். வாங்க நம்மளும் அந்த கேப்பில் போவோம். பஸ்ஸில் மஜாவாக வந்துட்டுருக்காங்க, பாட்டு போட்டு தம்மு தும்முன்னு குத்திட்டு வராங்க. கேரளாவோட பயங்கர சீனிக்காக இருக்குங்க. ஃபைனலாக நம்ம ஹோட்டல் வந்துட்டோம். இங்கே நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே டீ எடுத்துகிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்ப போகிறோங்க. பிரேக்ஃபாஸ்ட் இத்தனை பேர் சாப்பிட்டோம், பெருசாலாம் பில் வரல, கம்மியாக தான் வந்துச்சு. நமக்கு லெஃப்டில் வரதான் பார்த்தீங்கன்னா போதுண்டி டேம். நம்ம இதுக்குள்ளே போனோன்னா உள்ளே டிக்கெட் எடுக்கணும், கீழே நிற்கணும். எதுக்கு? நம்ம ஹில் மேலே ஏறும்போது ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, இந்த டேம் பார்க்குற மாதிரி, அங்கே போய் பார்த்துக்கலாம். நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்க பாருங்க, அந்த ஹில் தான் போகிறோம். ஒரு லெஃப்டில் தான் அந்த டேமு. நம்ம ஃபைனலாக செக் போஸ்ட் வந்துட்டோம். இங்கே செக் போஸ்ட்டில் என்ட்ரி போட்டுட்டு அவ்வளோதாங்க. இங்கேருந்து நம்ம ஹில் ரேஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தகவல் நம்மளை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. பைக்கில் வந்துருச்சு. அமௌண்ட்லாம் எதுவுமே கேட்கலைங்க, நம்பர் மட்டும் கேட்டாங்க. டோக்கன் கொடுத்துருக்காங்க. எத்தனை 5க்குள்ளே இங்கே க்ராஸ் பண்ணணுமா ரிட்டன் நம்ம இதே செக் போஸ்ட்டை.
அந்த டோக்கனை பத்திரமா வச்சுக்கணும், ரிட்டர்ன் வரும்போது காமிக்க சொல்லியிருக்காங்க அதை. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த ஹில் ரைடு. அவ்வளோதாங்க, நம்ம ஹில் ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஹில் ஏற ஆரம்பிச்சாலே நம்மளுக்கு குதூகலம் ஆயிரும். ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்டு, இதுவே நல்ல மேலே ஸ்டீப்பாக தான் இருக்குது, கம்மியான வெஹிக்கிள்ஸ் தான் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஹில் ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருப்பாங்க யாராவது. என்னங்க காரு நிப்பாட்டி பொறுமையாக ஏற்றுறாப்புல ஆள். இதுவுமே நல்ல ஸ்டீப்பாக தான் இருக்குது ஹேர்பின் பெண்டு. நம்ம அந்த டேம் பார்க்கலான்னு சொல்லி வீப்பான் நிப்பாட்ட சொன்னேன், வேணாம் இன்னொரு இடத்துக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டுருக்கானுங்க. ஆனால் ரோடு சரியில்லைங்க, பயங்கர மோசம். எனது ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்ட் தாண்டினக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோடு கொஞ்சம் மோசமாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்படியே போக போக பார்த்தீங்கன்னா இன்னும் மோசமாகிட்டுருக்கு. நம்ம ஒரு வைப்ரேஷன்லேயே போயிட்டுருக்க மாதிரி இருக்குது இந்த ஹில் ஸ்டேஷன் ஃபுல்லாக. இது ஏதோ ஒரு பிரிட்ஜ் வருது, இது கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி போகுது. இப்போ பெருசாக சீசன் இல்லாதனால தண்ணி இல்லை, ரொம்ப கம்மியாக தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் போது பாருங்கள் கேரளா பஸ்ஸு. இங்கேருந்து பார்த்தோன்னா லெஃப்ட் சைடில் அந்த டேம் தெரியுதுங்க. நம்ம அந்த ஸ்பாட்டில் தான் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள் ரைட்டில் பயங்கரமாக இருக்குது அந்த பிளேஸு. எடுத்து இங்கே நம்ம கரெக்டான சீசனில் வந்தோம் அப்படின்னா இங்கெல்லாம் ஃபால்ஸ் மாதிரி தான் இருக்கும், வாட்டர் ஃபால் மாதிரி. அங்கங்கே நிறைய குட்டி குட்டி வாட்டர் ஃபால் இருக்கிற பிளேஸ்லாம் இருக்குது, ஆனால் வாட்டர் ஃபால் தான் வரலை. பார்த்துக்கலாம், இன்னொரு டைம் நம்ம மான்சூன் அப்போ எப்போயாவது வரலாம். நிறைய வீடியோ பார்த்துருக்கேன், அங்கங்கே குட்டி குட்டி வால்ஸாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதை கவுண்ட் பண்ணவே முடியலன்னு போட்டிருக்காங்க நிறைய பேர். நான் கவுண்ட் பண்ணலான்னு வந்தேன், பார்த்தா வாட்டர் ஃபால் இல்லையே. இங்கே பாருங்கள் லெஃப்டில் பயங்கரமான ஒரு வியூ. இங்கேனா மான்சூன் டைமில் வந்தீங்கன்னா வெறும் ஃபாக் மட்டும்தான் இருக்கும், பெருசாக வியூவே பார்க்க முடியாது. ஆனால் இப்போ ஓகே. எனக்கு இப்போ தான் ரோடு ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே ரோடு ஒர்க்லாம் முடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, இந்த ஹில்வே சூப்பராக மாறிடுங்க. ரோடு ஃபுல்லாகவே டேமேஜாக தான் இருக்குது, எங்கேயுமே நல்ல ரோடே இல்லை. எடுத்து செக் போஸ்ட் தாண்டினக்கப்புறம் ரோடு சரியில்லை. செக் போஸ்ட் வரைக்கும் ரோடு நல்லா இருந்துச்சு கேரளா ரோடு. அங்கே பாருங்கள் காரில் எப்படி கூப்பிட்டு போயிட்டுருக்காங்கன்ட்டு. ஏகப்பட்ட இன்சிடென்ட் நடக்குதுங்க இது மாதிரி ட்ராவல் பண்ணுறதுனால. இன்னொன்று ரோடு வேறு சரியில்லை, எங்கே இடிச்சுக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது. நம்ம இப்போ ஒரு வியூ பாயிண்ட் வந்துட்டோங்க. மேபி இது ஃபேமஸான வியூ பாயிண்ட்டாக இருக்குமோ. நிறையா பஸ்ஸெல்லாம் நிப்பாட்டி பார்க்குறாங்க. வியூ சூப்பராக இருக்குங்க இந்த லெஃப்ட் சைடில். வெயில் தான் கொளுத்துது, இல்லாட்டி நின்று பார்த்துட்டு பொறுமையாக போகலாம். வெயில் நம்ம நல்ல ஒரு சீசனில் வரணுங்க. இங்கே அவனுக்கு பக்கம் தான் கோயம்புத்தூர்லேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 ஹவர்ஸில் இங்கே வந்துட்டோம். ரோடை பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க. நம்ம 2 பைக்கு இந்த 3 பைக்கு தான் போயிட்டுருக்கு, பெருசாக அவ்வளோ டிராஃபிக் இல்லை. இது என்ன பயங்கரமான ஒரு எஸ்பெண்டாக இருக்குது, ஆனால் ரோடு சரியில்லைங்க. இந்த எஸ்பெண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா குசு தான் வந்துட்டுருப்போம். இப்போ வரைக்கும் வெயில் தாங்க அடிச்சிட்ருக்கு. நம்ம ஆல்மோஸ்ட் ஹில் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ ஹில்லுலேயே வெயில் அடிச்சிச்சு, அவ்வளோதான். மேபி இன்னும் நம்ம ஹில் ஏறினக்கப்புறம் நல்லாயிருக்குமோ கிளைமேட்டு, பார்க்கலாம். இது வரைக்கும் ரைடு ஸ்மூத்தாக போயிட்டுருக்குங்க, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, சேஃபாக வந்துட்டுருக்கோம். நம்ம ஆல்மோஸ்ட் நெல்லிம்பதி வந்துட்டோம், ஜங்ஷன் வந்துட்டோம். இதில் நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோன்னா கொஞ்சம் வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது, இதில் அப்படியே ரைட்டில் போனோன்னா கொஞ்சம் வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக வந்துட்டோம் அதே ரோட்டில். ஸோ இதில் போயிட்டு அப்புறம் லேட்டராக என்ன பண்ணோன்னா அந்த இன்னொரு ரோடு பிரிச்சிச்சில்ல, அதில் வந்து போவோம். நமக்கு லெஃப்டில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு ஃபார்மு. ஆனால் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா உள்ளே போகலாம். நம்ம எங்கெங்கே பைக்கை நிப்பாட்டி உள்ளே போய்ட்டு வரதுக்குலாம் அவ்வளோதான் கசகசன்னு ஆயிரும். ரைட்டில் பாருங்கள் ஏதோ ஆஃப் ரோடெலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ட்ரை பண்ணலாம், எதுக்கு நம்ம சோலோவாக இருந்தால் கூட ட்ரை பண்ணலாம். பாய்ஸ்லாம் இருக்கானுங்க, வேணாம் நம்ம இன்னொரு நாள் ட்ரை பண்ணுவோம். அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாகு ஸ்டார்ட் ஆகுது. இங்கேயும் டிராஃபிக்காக இருக்குது, எதாவது வியூ பாயிண்ட்டாக இருக்குமோ அந்த பிளேஸு. இங்கே ரைட்டில் பாருங்கள், பா ஒரு செம்ம வேலி பாயிண்ட்டுங்க அந்த பிளேஸில். வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரில, அப்படியே ஃபாக் அப்படியே நடந்து போயிட்டுருக்கு. அது அந்த மாதிரி தான் இருக்குது.
நம்ம அவ்வளோதாங்க அங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. எனது இப்போ தான் ஃபாக் ஸ்டார்ட் ஆகுது. வேனில் பாருங்கப்பா குழந்தைங்க கத்திட்டு போகிறாங்க. இப்போ நல்லா ஃபாக் இறங்க ஆரம்பிச்சிச்சுங்கப்பா. இப்போ காலையிலேருந்து வெயில் இப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் சில்னஸ் ஏறுது. ரோடு ஒரு ஒரு 10 மீட்ரு 50 மீட்ரு நல்லா இருக்குது அப்படின்னா அப்புறம் மோசமாயிருது. இது என்ன பிளேஸுங்க? இது பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. இங்கே என்ட்ரி ஃபீ இருக்குது போல். இதுக்குள்ளே மரம்லாம் வச்சு என்ட்ரன்ஸே பயங்கரமாக இருக்குது. அவ்வளோதாங்க, அங்கே நம்ம என்ட்ரி போட்டு கிளம்பிட்டோம். இங்கே வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் ஃபுல்லாக மரம் சென்டெல்லாம் போயிட்டுருக்கோம். இந்த பக்கம் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க, சீதர் குன் வியூ பாயிண்ட்டுன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் எங்கே போகலான்னு யோசிக்கலாம். ஏன்னா ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அங்கே கேட்டு தான் போயிட்டுருக்கோம். இப்போ நான் மெயின் ரோட்லேருந்து ஒரு லெஃப்ட் டேர்ன் பண்ணிட்டோங்க. இதில் போனால் சீதர்குண்டு வியூ பாயிண்ட்டு, அதில் ஸ்ட்ரைட்டாக போனால் இன்னும் வேறு வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. நம்ம இவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு வந்ததுலேயே நம்மளுக்கு பசிச்சிரும் போலையே. ஃபுல்லாக அந்த வைப்ரேஷன்லேயே தான் வந்துட்டுருக்கோம். இங்கே ஒரு என்ட்ரி, இங்கே பார்க்கிங்க்கு வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பைக்குக்கு 10 ரூபா வாங்கியிருக்காங்க பார்க்கிங்க்கு. அவ்வளோதாங்க, பைக்கை பார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த வியூ பாயிண்ட்டை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் யோசிக்கணும் எங்கே போகலாம் அப்படின்னு. அவ்வளோதான், பைக்கை பார்க் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். நல்லா இருக்குங்க கிளைமேட். இப்போது வெயில்லாம் இல்லை, ஆனால் அந்தளவுக்கு சில்னஸ் இல்லை. நம்ம மற்ற ஹில் ஸ்டேஷன் கம்பேர் பண்ணுற அளவுக்கு இங்கே சில்னஸ் இல்லை, ஆனால் ஒரு ஆவரேஜாக இருக்குது. இது நம்ம போயிட்டே இருக்குது 2 கிலோமீட்டர் மாதிரி. வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குங்க. காமா ரொம்ப சவுண்ட்லாம் கீசுலாம் இல்லாமல் நல்லாயிருக்கு. நம்ம பாய்ஸ் இங்கே பாருங்க குரங்கு செட்டப் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. பாரு குரங்க சீண்டிட்டு போகிறான், கடிச்சு வைக்க போகுது. குரங்கிட்ட என்ன சம்பவம் பண்ணியிருப்பானுங்க. நம்ம இந்த ரோட்டில் வந்து லெஃப்ட் எடுத்துருப்போம். நம்ம அகெயின் சேம் ரோடில் தாங்க போக போகிறோம். இதில் லெஃப்ட்டில் போனோன்னா இன்னும் ஒரு வியூ பாயிண்ட் சம்திங் இருக்குது, ஒரு 5-6 கிலோமீட்டரில். பாய்ஸுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, எனக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வந்த ரோடு அப்படி. போயிட்டு நம்ம லஞ்ச் எடுக்கிறோங்க. இந்த ஆர்ச் இருந்துச்சுல மரம் மாதிரி வச்சு, அதில் ரைட்டில் வந்தோம்னா இந்த பிளேஸுக்கு வர முடியுது. இங்கேயும் நல்லா வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கே ஒருத்தவங்க சொன்னாங்க இதில் போங்க மேலே அப்படின்னு. நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ரோட்டில் போயிருப்போம். இப்போ வரும்போது இந்த ரோட்டில் வரும். அவ்வளோதான், இங்கே பைக்கை நிப்பாட்டிட்டு நம்ம லஞ்சு முடிச்சுட்டு அகைன் நம்ம இங்கேருந்து நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணணுங்க. லஞ்சு பிரியாணி எல்லாருக்குமே அவ்வளோ சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இங்கே வெறியான நாக் அவுட்டுங்க. எனக்கு 800 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பில்லு. நம்ம அவ்வளோதாங்க, இந்த ரோடு முடிச்சிட்டோம். நம்ம ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரோடு கட்டாச்சில், இப்போ அந்த ரோட்டில் போகிறோங்க. இப்போது இதான் ஜங்ஷனு. ஸோ இதில் லெஃப்ட் டர்ன் ஆகுது. இந்த ரோட்டில் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நெல்லியம்பதி ஓவர். இந்த 2 ரோடு தான் கவர் பண்ணணும் நீங்கள் நெல்லியம்பதி வந்தீங்க அப்படின்னா. எனக்கு தெரிஞ்சு இதில் நாங்கள் ஒரே ஸ்பாட் தான் போகிறோம். அந்த வாட்டர் ஃபால் இருக்குது, அப்புறம் ஹேங்கிங் பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. இங்கேருந்து அது 15 கிலோமீட்டர் சம்திங் காமிக்குது மேப்பில். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா KSRTC டிப்போன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. இந்த பக்கம் வியூ சூப்பராக இருக்கே, அந்த பக்கம் கூட இந்த அளவுக்கு இல்லை. இதெல்லாம் டீ பிளான்டேஷன் மாதிரி இருக்குது. இதெல்லாம் நிற்கிது. ஐயோ, டேர்னிங்லாம் பார்த்து வாங்க. இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த மரம். நிறைய பிளேஸில் இருக்குது அந்த மரம். மரம்லாம் உடஞ்சி கிடக்கால வெட்டி போட்டிருக்காங்கன்னா தெரியலையே. நம்ம ஆல்மோஸ்ட் அந்த ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டோங்க. ஃபால்ஸ்லாம் பெருசாக தண்ணி இல்லைன்ட்டாங்க. அது இன்னொரு வழியில் போகணுமா அந்த ஃபால்ஸுக்கு. நம்ம ஆல்மோஸ்ட் ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டோங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. நம்ம லெஃப்ட்டில் போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாமே இந்த ஃபால்ஸ் வர தண்ணி தான் நினைக்கிறேன். ஃபால்ஸில் பெருசாக தண்ணி வரலன்னு சொல்லிட்டாங்க, அதனால் அங்கே போகலை. அது வேறு எங்கேயோ ரூட்டில் இருக்கான். நம்ம இப்போ ஹேங்கிங் பிரிட்ஜ் தான் போயிட்டுருக்கோம். போகிற பார்த்தீங்கன்னா குட்டி வாட்டர் கிராஸு.
எடுத்து இங்கெல்லாம் நல்லா மழை பெய்யும் போது வந்தீங்கன்னா செம்மையான ஒரு வாட்டர் கிராஸ் இருக்கும். அவ்வளோதான். இங்கே லெஃப்டில் பார்க் பண்ணிவிட்டு ஹேங்கிங் பிரிட்ஜ் போகணும். நமக்கு ரைட் சைடில் தெரியுது பாருங்கள் ஹேங்கிங் பிரிட்ஜு. இது கீழே அந்த வாட்டர் ஃபால்லேருந்து வர தண்ணி தான் போயிட்டுருக்கேன் நினைக்கிறேன் கீழே. ஆனால் பெருசாக ஃப்ளோ இல்லை. இல்லை இந்த சீசர் கொண்டு வியூ பாயிண்ட் நிறைய பேர் பார்த்தேன். இங்கே அவ்வளோ யாரும் வரலைங்க. டிஸ்டன்ஸ் கூடனால யாரும் வரல போகிறீங்க. இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் பாருங்கள், இதில் தான் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கு. இதில் கீழே வந்துட்டோன்னா அதே அந்த வாட்டர் ஃபால்லேருந்து வர தண்ணி தான் போயிட்டுருக்கு. கமான் படி. பாய்ஸ் குதூகலம் ஆயிட்டானுங்க. இதுங்க அதே வாட்டர் கிராஸு, ஆனால் தண்ணி மட்டும் ரொம்ப அடியில் இருக்குது. எதுவும் இல்லாததுக்கு இது நம்ம வாட்டர் கிராஸ்னு வச்சுக்கலாம், தப்பு இல்லை. நம்ம அவ்வளோதாங்க. ஈவினிங் ஆயிடுச்சு. இப்போ ஒரு டைம் 4 ஆயிடுச்சு. நம்ம இங்கேருந்து கீழே இறங்கணுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஜங்ஷனுக்கு வந்துட்டோங்க. நம்ம ரைட்லேயும் போயிட்டு வந்துட்டோம், இந்த ரோட்லேயுமே போயிட்டு வந்துட்டோம். நம்ம 2 பிளேஸ் தான் போயிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த சீசர்குண்ட் வியூ பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த ஹேங்கிங் பிரிட்ஜு. ஃபால்ஸ்னு தண்ணி வரலன்ட்டாங்க. நம்ம இன்னொரு டைம் சீசன் இருக்கிறப்போ வரலாம். அவ்வளோதாங்க. இன்னும் நம்ம கொஞ்சம் தூரம் போனோன்னா நம்ம செக் போஸ்ட் தானக்கப்புறம் நம்மளுக்கு இன்றைக்கி நைட் ரைட் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இங்கேயே ஒரு 5:30க்கு பக்கத்தில் ஆயிரும். நம்ம அதுக்கப்புறம் எங்கேயாவது நம்ம ரெஸ்ட் ஸ்டாப் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். எதுவும் ரிலாக்ஸாக வந்துட்டு போகிறதுனா வரலாங்க. இங்கே பெருசாக டிராஃபிக்லாம் இருக்காது. ஆனால் சில்ட்ரன்ஸுமே கம்மி தான். மற்ற ஹில் ஸ்டேஷன் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் சில்ட்ரன்ஸ்லாம். இதாங்க அந்த போத்துண்டி டேம் வியூ பாயிண்ட்டு. நின்று பார்க்கலான்னு பார்த்தோம், வேணாம், ஆல்மோஸ்ட் டைம் ஆக போகுது, 5 ஆக போகுது. இதாங்க ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்டு. நம்ம ஏறும்போது பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். அவ்வளோதான், செக் போஸ்ட் வந்துட்டோம். நம்ம பாய்ஸ்லாம் முன்னாடி போயிட்டாங்க. நான் தான் கொஞ்சம் லேட்டாக ஒருத்தர் நின்றுட்டு பொறுமையாக கிளம்பி வந்தேன். அவ்வளோதாங்க. இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நேராக பார்த்தீங்கன்னா பைசன் மாதிரி ஒரு ஸ்டாட்டு வச்சுருக்காங்க. அங்கே அந்த ஆஃபீஸ்க்கு வாசலில் பார்த்தீங்கன்னா தெரியும். என்னது? ஐயோ, எதுவும் ஆகலைல்ல. நம்ம டோலை க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோங்க. பாய்ஸ் ஒரு டோல் ஷாப் கூப்பிட்டு போயிட்டுருக்கானுங்க. உள்ள ஸ்ட்ரீட் ரோடுக்குள்ளெல்லாம் போயிட்டுருக்கோம். இதுலேயும் பாருங்கள் பயங்கர வேகமாக போயிட்டுருக்கானுங்க. நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே போவோம், ஏன்னா ஸ்ட்ரீட் ரோடு. நம்ம மெயின் ரோடு ரீச் ஆகிட்டோங்க. இங்கே பக்கத்துலேயே தான் இருக்குண்ணா இங்கே டோல் ஷாப்பு. ஓகே, நம்ம லெஃப்டில் பாருங்கள் பயங்கரமான வியூவில் இருக்குது. தென்னை மரத்துக்கு கீழே ஒரு டோடி ஷாப்பு. நம்ம போகிறோம், சைடிஸ் சாப்பிட்றோம், கிளம்பிகிட்டே இருக்கோம். அங்கே சைடிஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, டோடி மட்டும்தான் இருக்கான் சைடிஸ் இல்லையா. இது நம்மளோட 2வது அட்டம்ப்ட்டு. பாய்ஸ் யாராக போய் கேட்டுவாங்க இங்கே சைடிஸ் இருக்கான்னு. எனக்கு தெரிஞ்சு இங்கேயும் சைடிஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவர் ஒரு ஷாப் ஏதோ சொல்கிறாப்புல. அது பார்த்தீங்கன்னா நம்ம வந்த வழியிலே தான் இருக்குது, ஆனால் மேப்பில் காமிக்கல அது. ஓகே, அட்ரஸ் கொடுத்துட்டாப்புல, வாங்க அங்கே போகலாம். இது நம்மளோட 3rd அட்டம்ப்ட்டுங்க. இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, சைடிஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சைடிஸ்லாம் ஒன்றும் பெருசாக நல்லா இல்லைங்க. நம்ம கொஞ்சம் சீக்கிரம் போய் தான் நல்லா கடைக்கு போயிருக்கலாம். நம்ம அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். இப்போ பாலக்காடு தாண்டி இந்த டோல் பக்கத்துலேயே வந்துட்டோங்க. நம்ம ஃப்ரெண்டில் டோ பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க, வெயிட் பண்ணுவோம். நம்ம போகிறதுக்கு லெஃப்டில் போகிறாங்களோ, இல்லை நம்ம க்ராஸ் பண்ணி போயிடலாம்.
போகலாமா வேணாமான்னு யூஸ். அவ்வளோதாங்க, பாலக்காடு ஹைவே ஏறியாச்சு. ஃபஸ்ட்டு டோலும் கிராஸ் பண்ணியாச்சு. அது இன்னும் ஒரு 20+ கிலோமீட்டர் இருக்கும். போனோன்னா நம்ம ரூம் போயிடலாம். நம்மளுக்கு இடையில ஒரு டின்னர் பிரேக் வேறு இருக்குங்க. ஏன்னா மதியானம் லஞ்ச் சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் பெருசாக எதுவுமே சாப்பிடல. ஒரு கீழே இறங்கி டோடி சாப்பிடும் சைட் டிஷ்ஷு. அது எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கலைங்க, நல்லா இல்லை. எனக்கு இன்னும் ஒரு பெட்டரான ஷாப் போயிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் போகும்போது ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு கரெக்டான ஷாப் போகணும், இன்னும் கரெக்டான டைமிங்க்கு போகணும். அவ்வளோ நைட் ரைடு, ஹைவே ரைடு எனக்கு ரொம்ப பிடிச்சது. பார்த்தீங்கன்னா நைட் டைம் ஹைவே ரைடு தாங்க, சூப்பராக இருக்கும். நான் அப்படியே லேனை ஸ்டிச் பண்ணி அந்த ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் க்ரூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதோட என்ன சொல்கிறது, ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் வேறு எதுலேயும் இருக்காது. டே டைம் கூட அந்தளவுக்கு இருக்காது. நைட் டைம் செம்ம த்ரில்லாக இருக்கும், ஓட்டுறதுக்கும் சூப்பராக இருக்கும். நம்ம ஆல்மோஸ்ட் வாளையார் பக்கத்தில் வந்துட்டோம். நம்ம வாளையாரில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் தான் வந்து டின்னர் பிளானில் இருக்குது. பாய்ஸ் மேப் அனுப்பிச்சிருக்கானுங்க. நான் அந்த ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணதே இல்லை, அதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். நமக்கு ரைட் சைடில் தாங்க அந்த மேப் காமிக்குது. எனக்கு தெரிஞ்சு போயிட்டு யூட்டர்ன் பண்ணிட்டு வரோன்னு நினைக்கிறேன். நமக்கு ரைட் சைடில் தான் இருக்குது அந்த கடை. அவ்வளோதாங்க, இங்கே நம்ம ஒரு டின்னர் ஸ்டாப்பு. எல்லாருமே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகெயின் ஒரு நைட் ரைடுங்க. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர் போய் தான் ஸ்டாப் பண்ணுவோம். இங்கே ஒருத்தர் ஸ்டாப் பண்ணிவிட்டு பை பை சொல்லிவிட்டு அவ்வளோதான், எல்லோரும் ரூம் போயிட வேண்டியதான். திரும்ப நாளைக்கு பேக் டு ஒர்க்கு. அதை நினச்சா தான் வருத்தமாக இருக்குது. அவ்வளோதான், இங்கே நம்ம யூட்டர்ன் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் லெஃப்ட் சைடில் இருக்குது கடை. ரெஸ்டாரண்ட் நேம் பார்த்தீங்கன்னா ரைஸ் பவுல்னு போட்டிருக்கு. பார்ப்போம் இங்கே எப்படி இருக்குன்ட்டு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் பெரிய ரெஸ்டாரண்ட்டாக போட்டோமோ. எனக்கு தெரிஞ்சு இந்த ரைட்டில் நல்லா சுத்தரமோ இல்லையோ நல்லா சாப்பிட்ருக்கோங்க. மதியானம் பிரியாணி, பீஃபு, சுக்கா அது இதுன்னு போட்டு நாக் அவுட் பண்ணிட்டோம். இப்போ அகைன் நைட்டு அது இங்கே ஒரு நாக் அவுட் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். எல்லாம் பாரு கண்ணை தேய்ச்சிட்ருக்கானுங்க. இங்கே சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஃபைனலாக நம்ம ரெஸ்டாரண்ட் வந்துட்டோங்க. ரெஸ்டாரண்ட் நேம் பார்த்தீங்கன்னா ரைஸ் பவுல். ஓகே, அந்த ஃபுட் எல்லாமே நல்லா தான் இருக்குது. நாங்கள் நிறைய ஆர்டர் பண்ணோம். இது சிக்கனு, அப்புறம் கிரேவி, அப்புறம் பரோட்டா, அப்புறம் ஆப்பம்லாம் ஆர்டர் பண்ணோம். பில்லு எனக்கு தெரிஞ்சு ஒரு 1200 1500 ஆச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய டெசர்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணிட்டானுங்க. அவ்வளோதாங்க, வயிறு ஃபுல்லாக சாப்பாடு. இதுக்கப்புறம் நோ ஸ்டாப்பிங்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக கோயம்புத்தூர் தாங்க போக போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 10+ கிலோமீட்டர் இருக்குது. நம்ம வாளையாரெலாம் தாண்டி போயிட்டுருக்கோம். நம்ம ஹைவேலேருந்து நம்ம சிங்கிள் லைன் ஹைவே வந்துட்டோங்க. நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு ரைடர் போயிட்டுருக்காங்க. அவங்க நம்ம ரைடர் இல்லை, அவங்க வேறு எங்கேயோ போயிட்டுருக்காங்க. அவங்களும் கோயம்புத்தூர் வராங்கன்னு நினைக்கிறேன். எங்கேயோ ரைடு முடிச்சுட்டு வராங்க. அவ்வளோதாங்க, நம்ம அழுத்திப்படி மாதிரி போயிட்டே இருப்போங்க. நமக்கு ஒன்றும் தெரியாது. நமக்கு பின்னாடி உட்காந்துருக்காப்ல நம்ம பில்லியன் ரைடரு. நம்ம அவ்வளோதாங்க, லேக் வந்துட்டோம் ஃபைனலாக. நம்ம லெஃப்ட் சைடு தான் பார்த்தீங்கன்னா உக்கடம் லேக்கு. நம்ம மார்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போது லேக் பார்த்துருப்பீங்க. ரைட் சைடில் பார்த்துருக்கீங்க, இப்போ லெஃப்ட் சைடில் பார்க்குறோம். உக்கடம் வந்துட்டோம். நம்ம இங்கே தான் நம்ம அவினாஷ் ரோடு கனெக்ட் பண்ணிவிட்டு அவினாஷ் ரோட்லேருந்து நம்ம ஏரியாவுக்கு போக போகிறோங்க. எனக்கு இன்னும் ஒரு
6-7 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும் நமக்கு. அவ்வளோதான், நம்ம ரூம் போயிட்டோம் அப்படின்னா நம்ம ரைடை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோங்க. ஆனால் ஒன் டே சூப்பராக போச்சு. மார்னிங் ஒரு 6 மணி இல்லை 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நைட்டு 8:30 பக்கமாக ஆகுது. நியர்லி ஒரு 12 to 13 ஹவர்ஸ் ஃபுல்லாக நம்ம ரைட்லேயே இருந்திருக்கோம். இப்போ நம்ம சாப்பிட்டதுக்கும் போய் நம்ம படுத்தோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். எது நாளைக்கு மதியானம் தான் எந்திரிப்போம்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. இதில் யூ-டர்ன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியதான். பீலமேடு போயிட்டு பீலமேடு தான் நம்ம லெஃப்ட் எடுத்து உள்ளே போயிடுவோம். பாய்ஸ்லாம் ஒரு இடத்துல வர சொல்லியிருக்கேன். ஸோ அங்கே வந்தோடனே எல்லோரும் பாய் பாய் சொல்லிவிட்டு மீண்டும் அடுத்த ரயிலில் மீட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு வீரவசனம்லாம் பேசிவிட்டு அப்படியே நம்ம ரூமுக்கு போயிடலாங்க. அவ்வளோ நம்ம ஒருத்தர் ஸ்டாப்பிங்லாம் எடுத்தோம், அதெல்லாம் கவர் பண்ணல. நம்ம டேரெக்டாக இங்கே ரூமுக்கு வந்துட்டோம். ஆனால் எல்லாருமே பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸுங்க. எல்லாருமே வந்துட்டு அடுத்த ரைட் போனால் சொல்லுங்கள், நம்ம சேர்ந்து போங்கிறாங்க. பார்ப்போம், நம்ம அடுத்த ரைட் பிளான் பண்ணுவோம். ஓகே, பபாய், வில் see you on next video.